Hi, hello everyone. Welcome back. டுடே ரெசிபி சிக்கன் பிரியாணி. இதை சிம்பிளாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஷாஜீரா, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் பீஸில் எல்லாமே நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க கையால். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours ஊற விட்டுருங்க. இப்போ ரைஸ் எடுத்துக்கோங்க. இதில் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற விடுங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு ரம்ப இலை போட்டுக்கோங்க, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இப்போ 4 துண்டு பட்டை போட்டுக்கோங்க, 2 அன்னாசி பூ, 4 ஜாதி பத்திரி, 1 டீஸ்பூன் ஏலக்காய், 1 டீஸ்பூன் கிராம்பு போட்டு நல்லா வதக்குங்க. 1 டீஸ்பூன் ஷாஜீரா இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலாலாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம 2 வெங்காயம் பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணதை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஏற்கனவே நம்ம சிக்கன்ல மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம், அதனால இதில் 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போ இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்குங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா வதக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக. இதில் இல்லைன்னா வேண்டாம், விட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்குங்க. இப்போ அந்த மசாலாலே அது நல்லா சிக்கன் நல்லா வேகணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி 2 ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு ட்ரெயின் பண்ண அரிசியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அரிசி பாஸ்மதி அரிசி புது அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் தனியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அரிசி உதிர உதிராக ஒட்டாமல் இருக்கும். நல்ல பழைய அரிசினா நம்ம சிக்கன் கூடையே நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதில் தேங்காய் பால் தண்ணி சேர்த்து 3 கப் அரிசிக்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி, அப்போ 3 கப்புக்கு 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ ஃப்ளேம் ஹையில் இருக்கணும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன்.
பெப்பர் பவுடர் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், இல்லைன்னா லைட்டாக கசக்கும். இப்போ உப்பு எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. அரிசி வந்து மேலே வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ ஃப்ளேமை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க. குக்கர் மூடியை போட்டுருங்க. போட்டுட்டு 8 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. கரெக்டாக 10 minutes மேலே போக தேவையில்லை. 10 minutesல நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். ப்ரெஷர் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உதிர உதிராக தான் இருக்குது, நல்லா ஒட்டாமல் இருக்குது. சிம்பிளாக இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ டேஸ்டியான சிக்கன் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.